நம்ம கிச்சனில் வெங்காயம் பகோடா எப்படி செய்யலான்னு வாங்க. 3 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. சோம்பு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. பஜ்ஜி மாவு வந்து 1/2 கப் எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்யலான்னு வாங்க. இப்போ இந்த வெங்காயம் போட்டுக்குங்க. கருவேப்பிலை போட்டுக்குங்க. கொஞ்சமாக சோம்பு போட்டுக்குங்க. இதில் பஜ்ஜி மாவு சேர்த்துக்குங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து எண்ணெயில் போட்டு இதில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் போட்டுக்கலாம் உதிரியா. திருப்பி போட்டுக்குங்க. இப்போ நல்லா வந்துடுச்சு. ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். மொறுன்னு வெங்காயம் பகோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்தமாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.